எல்லாமே ஆண்டவர் தான் அடைக்கலாமா. सब कुछ परमेश्वर ही गढ़ है. ஆண்டவர் தான் அரண் என்று நம்பிக்கையாக परमेश्वर ही एक छुपने की स्थान है. அதனால இன்றும் மரித்தாலும் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்காங்க. आज मरकर भी परमेश्वर हमसे बातें कर रहे हैं. நானும் நீங்களும் யாராவது நீட்டா ட்ரெஸ் பண்ணாம மூக்கு வடிச்சிட்டு அல்லனா அலங்கோலமா கிழிந்த உடையில இருக்கிறதுனால பக்கத்துல போக மாட்டேன். मैं कोई ऐसा अशुद्ध लोग रहेंगे तो गंदे से रहेंगे तो मैं बाजू में भी नहीं जाऊंगी. ஆனா அவங்க குஷ்டரோகி மத்தில लेकिन उन्होंने कोटि बीमारियों के साथ தருவாயில குடும்பத்தினரால விடப்பட்டவர்கள் जो परिवार के लोग छोड़ दिए सड़क पे उन लोगों के बीच में என்ன செய்வாங்க ஆண்டு பத்தி சொல்லி அவங்களுக்கு உடனே அங்கே ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. जो वहाँ पर परमेश्वर को कहकर वहाँ पर ही उन्हें बपतिस्मा भी देते थे. அவங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை பற்றி தெரிஞ்சிருந்தது. उनके लिए दुगना गुना आशीर्वाद को जानते थे. இம்மையிலும் மறுமையிலும் और यहाँ के और ऊपर के कार्य யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரெட்டிப்பான நன்மை வேணும் என்று ஆண்டவரை சொல்லி அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. जिसे देखते हैं उन्हें 2 गुना आशीर्वाद चाहिए कर उनके लिए वो कहते करते थे. குஷ்டரோக பக்கத்துல பேருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படி நாரும் कोटि बीमारी के लोगों के बीच में आप लोग गए कि मालूम है उनके ऊपर बहुत दुर्गंध आती थी. டிபி அந்த காலத்துல டிபிக்கு மருந்தே கிடையாது. उन दिनों में टीबी के बीमारियों के लिए दवाई नहीं थी. யாராவது ஒருத்தர் இருமினாங்கன்னா அந்த காற்று நீங்க சுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு டிபி வந்து वो कासने के समय उसके श्वास लेंगे तो उनको भी आ जाती थी. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில ஊழியம் செஞ்சாங்க. उनके लोग बीच में मदर तेरेसा ने वो सेवा किए थे. எந்த நிலைமையில நாம இருக்கிறோம் என்று கவலைப்படாமல் हम किस परिस्थिति में रहते हैं कर चिंता ना उठाते हुए ஆண்டவரை நோக்கி திரும்புவோம். परमेश्वर की और फिरेंगे. ஆதாம் முதல் இந்த நாள் வரை ஆண்டவர் அறைகூவல் விடுத்துட்டே தான் இருக்காங்க. जो आदाम से लेकर आज तक परमेश्वर बुलाते ही है. அநேகர் இது வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. लेकिन कई लोग इसे स्वीकार नहीं किए. அதுதான் மாறி மாறி இந்த காலத்திலேயே நடந்திருக்கு. इसीलिए ही फिर से ये हो रही है. தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறவர்கள் भविष्यवाणी कहने वाले தீர்க்க தரிசனத்தை கேட்கிறவர்கள் எல்லாம் மரித்து போவாங்க. भविष्यवाणी को सुनने वाले भी मर गए हैं. ஆனா தீர்க்க தரிசனம் உரைத்த வார்த்தைகள் जो भविष्यदत्ता बोले हुए शब्द அவருடைய வசனங்கள் परमेश्वर के वचन அதெல்லாம் கண்டிப்பா நின்னு அந்த பலனை செய்யாமல் போகாது. वो खड़ा रहकर उस कार्य को करे बिना कुछ नहीं होगा. இப்போ நம்ம வாழ்கிற காலம் நிச்சயமற்ற வாழ்க்கை வாழ்கிறோம். हम जीते ये एक लाभदायक जीवन नहीं है. மணிப்பூர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் நினைச்சிருப்பாங்களா मणिपुर के लोग सोचे रहेंगे क्या அப்படிலாம் நடக்கும். इस तरह होगी. हिमाचल प्रदेशல நிலச்சரிவு, हिमाचल प्रदेश में से ऐसे मिट्टी गिर गई है. மிசோரம்ல பாதிப்பு, मिजोरम में ऐसे नाश हो गई है. ஹரியானால ஒரு ஜனத்துக்கு விரோதமா அடுத்த ஜனங்கள், हरियाणा में भी एक दूसरे से लड़ाइयाँ. நம்மளை சுற்றி எவ்வளவு பயம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. हमारे बीच में कितने नाश विनाश रहेगा तो भी हमें एक आशा है. இன்று நம்ம மரிச்சாலும் பரலோகம் நம்மளுக்கு வராக எதிர் நோக்கி கொண்டிருக்கிறது. हम आज मरेंगे तो भी स्वर्ग राज हमारे लिए बुलाने के लिए तैयार है. ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சீங்களான்னு தெரியல. आप लोग न्यूज़पेपर में पढ़े हैं क्या मालूम ஒரு नहीं. கூலி தொழிலாளி தகப்பன், एक कूली के पिताजी, ஒரு தகப்பன் கூலி தொழிலாளி தொழில் பண்ணுகிறவரா இருக்கிறார். एक पिताजी कूली के ऐसे काम करते हैं. அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. उनके लिए 2 बच्चे लड़कियां ஒரு हैं. மூத்த மகள் வந்து பக்கத்து வீட்டுக்கார பையனோட அஃபேர் லவ் வந்துச்சு. जो पहली लड़की पड़ोसी से ऐसे प्रेम आ गई थी. அப்ப அப்பா சொல்றாங்க நீ அப்படி பண்ணாதமா, அந்த பையன் நல்ல பையன் கிடையாது. पिताजी बोलते हैं कि उसे मत ऐसे प्रेम मत करना, वो अच्छा लड़का नहीं है करके இப்படி இதெல்லாம் கண்டிச்சிருக்காங்க. वैसे ही बोले हैं. முந்தின நாள் அடுத்த நாள் என்னாச்சு, அப்பா மேல உட்காந்து சாப்பிட்டுட்டு மேல போய் சும்மா ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. जो पिताजी ऊपर बैठकर रेस्ट ले रहे थे. 2 பெண் பிள்ளைகளும், दोनों बच्चे लोग, அந்த பெண் பிள்ளையோட நண்பன் பாய் ஃப்ரெண்ட், उसका दोस्त भी 3 பேரும் சேர்ந்து தலைவாணி வச்சு அமுக்கி கொண்டு போட்டாங்க. तो तीनों भी मिलकर तकिया रखकर उस पिताजी को मार डाले. ரொம்ப ஈஸியா ஒவ்வொருத்தரோட உயிரை ஈஸியா எடுத்துருந்தாங்க. बहुत हल्का से एक दूसरे के जीवन को मिटा देते हैं. 3 பேரும் ஜெயில. ये तीनों जन अभी जेल में அவங்க हैं. நம்பினது நடந்துதான். उन्होंने जो भरोसा किया वो हुआ. எனக்கும் உங்களுக்கும் அப்படி இல்ல. मेरे लिए आपके लिए ऐसा नहीं है. நம்பி அவரிடத்துல வரும்போது हम भरोसा कर उनके पास आने के உதவி समय தர முடியாத இடத்துல வந்து உதவி செய்யவும் அந்த நாள் வல்ல. जो वो सहायता नहीं आ सकती थी वहाँ से परमेश्वर सहायता देंगे. அதெல்லாம் நம்ம கண்களுக்கு மறைவா இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது.
क्योंकि वो सब कुछ हमारे आंखों में छुपा हुआ है, इसीलिए हम नहीं जानते हैं। அநேகருடைய ஜெபத்தினால बहुत सारे प्रार्थना के अनुसार கிருபை பெருகும். अनुग्रह बढ़ती है। சந்திராசக்தி ஜபிக்கும் போதெல்லாம் என் பிள்ளைக்காக அடிக்கடி ஜபிப்பாங்க. जो चंद्रमा जी बहन प्रार्थना करने के समय पर लगातार हमारे बच्चों के लिए प्रार्थना அது எனக்கு தெரியும். मुझे पता है। ஒரு 12 நாளுக்கு முன்னாடி 12 दिन के पहले எங்க அம்மா ஜெபிப்பாங்க, எல்லாருமே ஜெபிக்கிறாங்க. सभी लोग प्रार्थना करते हैं, माँ जी प्रार्थना करते हैं। எனக்கு ஆண்டவர் ஜெபிக்கிற தாயை தந்திருக்கிறபடினா நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். मेरे लिए एक प्रार्थना करने वाले माँ जी को दिए, इसलिए परमेश्वर को धन्यवाद करती ஏன்னா हूँ। ஜெபம் வந்து எப்படி கேட்கப்படுகிறதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன். प्रार्थना कैसा सुनती है कर एक अनुभव को कहना चाहूंगी। சைரஸ் அவ்வளவு தூரத்துல இருக்கான். साइरस बहुत दूर है। அவன் கூட சேர்ந்து ஏறக்குறைய 300 பிள்ளைங்கள் ஹாஸ்டல்ல தங்கி படிக்காங்க. लगभग 300 बच्चे लोग हॉस्टल में बैठ के पढ़ते हैं। எல்லா பிள்ளைங்களும் பாய்ஸ்னா அவங்களுக்கு தெரியும், டே அண்ட் நைட் அவங்க சார்ஜ் ஆயிட்டே தான் இருக்கும். उनका जो मोबाइल फोन चार्जर, लैपटॉप चार्जर, जो मोबाइल फोन चार्जर, लैपटॉप चार्जर तो होती ही रहती है लगातार। ஹாஸ்டல்ல என்ன பண்ணிருக்காங்க, சேர் எல்லாம் கிளீன் பண்ணிருக்காங்க தண்ணி ஊத்தி. जो चेयर सब पानी डालकर दीवार को किए थे। அப்ப அந்த தண்ணி எல்லாம் அந்த எலக்ட்ரிக் பாக்ஸ்ல போய் ஷார்ட் சர்க்கிட் ஆயிடுச்சு. जो इलेक्ट्रिक बॉक्स में जाके शॉर्ट सर्किट हो गई। யாரெல்லாம் சார்ஜ் பண்ணாங்க 200க்கு மேற்பட்ட சார்ஜர் அப்படி வெடிக்குது. जो 200 चार्जर के ऊपर फट गई थी। அதுக்கப்புறம் இவனும் சார்ஜ் பண்ணணும்னு போறான். அப்ப மெசேஜ் வருது, உன் மொபைல சார்ஜ் இப்போ பண்ணாத அப்படின்னு. जब ये चार्जर लगाना जाता था तभी मैसेज आया कि अभी चार्जर मत लगाओ। இது வந்து நான் வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்கு, நல்லது இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லல. मैं अच्छी हूँ इसीलिए ये अनुभव को नहीं कह रही हूँ। எப்படி நம்ம மத்தவங்களுக்கு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுகிறதுன்னு நீங்க உணரும்படியா இது சொன்னேன். हम दूसरे लोग के लिए प्रार्थना करने के समय पर कैसा सुना जाता है अनुभव को कहती हूँ। நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், எனக்கு மத்தவங்களுக்கு ஜெபிக்க பிடிக்காது. मैं पहले कहती थी मैं दूसरे लोगों के लिए प्रार्थना नहीं करती। ஏன்னா நான் அப்படி ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த பர்சன் அதே மாதிரி ஆட்கள் வந்து என் கதவுல நீ வந்து பயங்கரமா முழிக்கிறத நான் பார்த்திருக்கேன். जो दूसरे लोगों के प्रार्थना करती तो उसके रूप में ही मेरे दरवाजा पर ऐसे आकर दूरने की जैसे मैं देखती ஆனா हूँ। இப்போ அப்படி இல்லை, நான் ஜெபிக்கிறேன். अब ऐसा नहीं, मैं सभी के लिए प्रार्थना ஏன்னா करती हूँ। வசனம் சொல்றது ஒருவர் பாரத்தை சுமந்து நீங்க ஒருவருக்காக ஜெபிக்கணும். वचन कहती है कि एक दूसरे की बोझ को उठाकर प्रार्थना करना है। நம்மளுக்காக நம்ம ஜெபிக்கணும், हमारे लिए भी प्रार्थना करना है, மற்றவங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். दूसरे लोगों के लिए भी हम मुख्य से प्रार्थना करना है। அவனுடைய சார்ஜர் ஒரு 100 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். चार्जर 100 रुपए में भी मिल सकती है। நான் இப்போ வந்து திருச்சி பேச வரல, ஜெபிச்சதுனால எனக்கு அந்த சேஃபாச்சு மற்றவங்களுக்கு உடஞ்சிட்டுன்னு சொல்ல வரல. प्रार्थना किया इसलिए ये बच गया, दूसरे लोग ऐसे हो गए, ऐसे नहीं बता रही हूँ। சின்ன நம்மளுடைய சின்ன காரியங்கள் ஆனாலும் ஆண்டவர் அவ்வளவு அக்கறை உள்ளவராய் हमारे छोटे छोटे कार्य पर भी परमेश्वर बहुत सावधान से देखते हैं। என்று ஆண்டவருக்கு சொல்லுது. परमेश्वर हमें कहते हैं உங்க கவலைகள் எல்லாம் சைட்ல வச்சிருங்க, आपकी सभी चिंताओं को हटा நான் உங்களுக்கு பெரியவரா இருக்கிறேன், मैं तुम्हारे लिए महान நான் हूँ, உங்களுக்கு அரணா मैं இருக்கிறேன், तुम्हारे लिए गढ़ हूँ, என்கிட்ட திரும்புங்க, मेरे पास நான் फिरो, உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை मैं தருவேன். तुम्हें दुगना भलाई को दूंगा। பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரை நீங்க அங்க பாக்கலாம். जो बाइबल में देखेंगे तो बहुत सारे अनुभव को देख सकते हैं। யோகுவை பாருங்க, अयुब को देख सकते हैं, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் திரும்பவே இல்ல. कितने कष्ट होने तक भी वो नहीं फिरे थे। கர்த்தர்தான் என் நம்பிக்கைன்ட்டு அவர்கிட்டயே சார்ந்து परमेश्वर ही मेरा भरोसा है कर उनके संगे थे। தாவீது பாருங்க, दाऊद को देखिए, நீதான் என் தேவன். आप ही मेरा परमेश्वर। நிறைய டைம் தப்பு செய்யும் போதும், मैं बहुत गुनाह करने के समय வழி விலகும் போதும் मार्ग भटकने के समय ஆண்டவர் பார்த்து நீதான் என் கண்மலை, நீதான் என் கோட்டை, என் நம்பிக்கைன்னு சொல்லி परमेश्वर को देखकर आप ही गढ़ है, आप ही चट्टान है, आप ही मेरा मार्ग है करके उनके और அந்த சங்கீதம் 16:1 भजन संगीता 16:1 पर ஆண்டவரே என்னை காப்பாற்றும், परमेश्वर मुझे रक्षा कर, இயேசுவே என்னை காப்பாற்றும், परमेश्वर मुझे உம்மையே நம்பி இருக்கிறேன். आपको ही भरोसा இந்த कर। வசனத்தை நான் தொடர்ந்து சொன்னா என் கை கால்லாம் வலிக்காது. मैं लगातार बोलते तो मेरा हाथ पैर नहीं दुखती थी। நிறைய டாக்டர்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், வாதத்துக்கு மருந்து வாங்கிருக்கேன். रोज डॉक्टर लोगों को बात के लिए मैंने गोलियां दी। எல்லா டாக்டர்ஸும் சொல்லுவாங்க நீ மருந்து சாப்பிட்டாதான் என்னால காலையில என்னால எழும்பவே முடியாது. जो ये दवाइयाँ खाएगा तो ही अच्छा है, सुबह में मैं उठ नहीं पाती थी।
கையெல்லாம் அப்படி அசைக்கவே முடியாது, அப்படி ஸ்டிஃபா நிக்கும். मेरा हाथों को ऐसे हिला नहीं सकते, ऐसे खड़ा हो जाती है. இடுப்பு பகுதியில லெஃப்ட் சைடு ஓரமா படுக்கவே முடியாது. यार कमर के इस साइड में भी मैं ऐसा सो नहीं पाती थी. இந்த வசனத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா எனக்கு எல்லா ஸ்டிஃப்னஸும் மாறிடும். मैं ऐसा वचन कहते कहते मेरे सारे शरीर में बदलाव. அதனால நான் உங்களுக்கு இத ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். मैं भी इस वचन को आप लोगों को याद दिलाना चाहती हूँ. எந்த பிரச்சனையானாலும் किस समस्या रहेगी तो भी இடைவிடாமல் வசனத்தை சொல்லுங்க. लगातार वचनों को करिए. ஆண்டவர் கண்டிப்பா உதவி செய்வார். परमेश्वर जरूर हमारे लिए सहायता करेंगे. ஏன்னா வானம் பூமி ஒளிந்து போகும், लेकिन आकाश और पृथ्वी मिट जाएगी. அவருடைய வார்த்தை ஒரு உறுப்பாய்களும் ஒளிந்து போகாது. छोटे से अक्षर भी नहीं मिटेगी. எனக்கு ஒரு 7 லட்சம் அவசரமா தேவையா இருந்தது. एक 7 लाख बहुत जरूरी थी. அதுவும் ஆண்டவர்கிட்ட தான் வச்சு ஜெபிச்சேன். वो भी परमेश्वर से रखकर प्रार्थना की. அதுதான் ஆண்டவர் தான் தந்தாரு. वही परमेश्वर ने ही दी. வீட்டு காரியம், घर के कार्य. சின்ன வீடா இருக்கு ஏசப்பா, छोटा घर है परमेश्वर. அதையும் ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் பண்ண உதவி செஞ்சாங்க. उसे भी बढ़ाने के लिए परमेश्वर. சொசைட்டி காரங்களே சொல்லிட்டாங்க நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க அப்படின்னு. जो सोसाइटी लोग बोल दिए कि उसे அந்த எண்ணம் எங்களுக்கு வரவே இல்ல. वो मेरे पास नहीं था. ஆனா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, இது நம்ம இடையிலேயே இதை எடுக்கலாமா அப்படின்ட்டு. ये जगह हमारा नहीं है, हम ले सकते हैं करके हम सोचते थे. சொசைட்டி காரங்க சொன்னாங்க உங்களுக்கு அது இருக்கிறதுனால நீங்க அதை தாராளமா எடுத்துக்கலாம், आपके पास है इसलिए आप ले सकते हैं करके सोसाइटी वाला बोल दिए. எனக்காகவும் உங்களுக்காகவும் मेरे लिए आपके लिए ஆண்டவர் சட்டங்களையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். नियमों को भी बदलने वाला. ஆனா நானும் நீங்களும் அதை விசுவாசிக்க இயலாம இருக்கிறோம். आप और आप उसे विश्वास करने के लिए नहीं. விசுவாசம் தன்னால வராது. विश्वास ऐसे ही नहीं आ सकते. தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வரும். परमेश्वर के वचनों को सुनने में நம்ம குடிதான காலத்துல இருக்கிறோம். हम बहुत कठिन ஜெபிக்காம சின்ன காரியத்தால நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. जो प्रार्थना नहीं करेंगे तो भी छोटा कार्य को नहीं அதனால पाएंगे. ஆண்டவர் சொல்றாங்க இடைவிடாமல் ஜெபிங்க. इसीलिए परमेश्वर कहते हैं कि लगातार ஜெபிங்க, लगातार प्रार्थना कीजिए. யோசிக்கும் போதெல்லாம் என்ன செய்யுங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. जो योजना आते समय प्रार्थना कीजिए. சமைக்கும் போது ஏசப்பா அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து தாங்க. जो खाना पकाने के समय पर पानी और भोजन को भी आशीर्वाद कर நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறினதுனால டயபிட்டிஸ் இல்லாத பேஷண்ட் இல்லாத வீடே இல்ல. जो हमारे जो नियम है वो सब बदल गए, इसीलिए सभी लोगों को शुगर की बीमारियां, உப்புச்சத்து யூரின்ல மாறினால உடனே கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ். जो किडनी में से आ जाती है, डायलिसिस हो जाती है. எதுக்கும் கவலைப்படாதீங்க. किसी के लिए भी चिंता मत उठाइए. டாக்டர் 3 வேளை மருந்து கொடுத்தா கரெக்டா அது மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் கரெக்டா எடுத்துரும். डॉक्टर लोग देते तो 3 समय पर ठीक तरह से गोलियां को ले लेते. பெரியவங்கனாலும் சின்னவங்கனாலும் 3 வசனம் கண்டிப்பா பை ஹார்ட் பண்ணணும். जो बड़े लोग या छोटे लोग हो 3 वचनों को हर दिन हम मनपाठ करना है. நானும் நீங்களும் தப்பிக்கவே முடியாது. और आप ऐसे बच नहीं पाएंगे. மற்றவங்களுக்கு பிசாசு ஈஸியா பிளெஸிங்க கொடுத்துருவான். जो दूसरे लोगों को शैतान अच्छे से आशीर्वाद दे देगी. ஆனா நம்ம பக்கத்துல சுத்தி வந்து சின்ன பிளெஸிங் மாதிரி தான் தெரியும், ஆனா அது சாங்ஷனாவே ஆகாது. छोटा सा आशीर्वाद रहेगा मगर वो शैतान हमें नहीं देने के देगा. அதனால கர்த்தரையே நம்முடைய அரணாக கொண்டு इसीलिए परमेश्वर को ही அவரிடத்தில் திரும்புவோம். उनके और फिरने के समय நீங்க எல்லாம் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, हम सभी लोग उद्धार पाए हुए, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, अभिषेक पाए हुए लोग हैं. நம்முடைய பாரம், நம்முடைய கவலை, हमारे बोझ, हमारे चिंता, பிள்ளைகள் குறித்த எதிர்காலங்கள், बच्चों के भविष्य के बारे में எல்லாம் நம்மளை அப்படியே அமித்துறது. वो सब कुछ हमें दबा देती है. வசனம் இருந்தும் அதை உணர முடியல. वचन रहकर भी हमें महसूस नहीं पाते. பிசாசு வசனத்தை எடுத்துட்டான். शैतान वचनों को निकाल देती है. அதனால கவலைப்படாம இருப்போம் நம்ம. इसीलिए हम चिंता मत उठाइए. ஆண்டவர் தான் நமக்கு அரண். परमेश्वर ही हमारे लिए गढ़ है. அவர் தான் நம்ம நம்பிக்கைக்குரியவர். वही हमारे भरोसेमंद है. அவர் தான் நம்ம பலன். वही हमारे बल है. வசனத்தை சொல்லி பாருங்க, वचन को कहकर देखिए. சுற்றிலும் சமாதானம் இல்லாத காரியங்கள் நடக்கும், चारों ओर शांति नहीं रहेगी. ஆனா ஆண்டவர் நமக்கு அரணா இருப்பார். लेकिन हमारे लिए परमेश्वर गढ़ बनकर रहेंगे. நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் பாதுகாப்பார். हमें और हमारे बच्चों को सुरक्षित रखेंगे. நம்மளுக்கு உண்டான யாவற்றையும் பாதுகாப்பார். हमारे सब कुछ परमेश्वर सुरक्षित நம்ம रखेंगे. தலையில இருக்கிற ஒரு முடி கீழே விழுந்தது கூட அப்படி சித்தம் இல்லாம உள்ளாது. हमारे सिर पर रहने वाले एक बाल भी नीचे गिरने के लिए अधिकार नहीं ஆனா है. நானும் நீங்களும் பேதுரு போல திரும்ப மீன் பிடிக்க ஓடிவிடுவோம். लेकिन हम और आप ऐसे पत्थर के समान फिर से मछली पकड़ने चले जाते हैं. என்ன பண்ணுதோம், கவலைகள் எல்லாம்
देखकर हम मेरे से नहीं होगी ऐसा सोचना। நான் என்ன பற்றி சொல்றேன், 5 வாரம் வந்துட்டு உடனே என் இருதயம் ஃபுல்லா அப்படியே சேட் ஆயிடும். मैं मेरे बारे में कहती हूँ 5 हफ्ता आ जाती तो मैं बहुत दुखी हो जाती थी। அந்த நாள்ல இருந்தே என் கவலை என் கூடயே வந்துரும். उस दिनों से ही मेरा चिंता मेरे साथ आ இப்படி जाएगी। நான் கவலைப்படுத்தி ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுத்துதேன்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாங்க. मैं इतना चिंता उठाकर परमेश्वर को कितना दुख दिलाती हूँ। எவ்வளவு உனக்கு வசனம் தந்து உன்னை தேற்றியும் நீ என்னை நம்பலையா? आपको वचन देकर तसल्ली देकर भी तू भरोसा नहीं करती है क्या? இந்த நிலைமையில தான் நானும் நீங்களும் இருக்கோம். इस परिस्थिति में ही हम और आप है। அரணாகி அவரிடத்தில் திரும்புவோம். घट बनकर परमेश्वर के और வீட்டை குறித்து, பிள்ளைகளை குறித்து, घर के बारे में, बच्चों के बारे में, எதிர்காலங்களை குறித்து, भविष्य के बारे में, எதை சாப்பிடுவோம், क्या खाएंगे, இஷ்டமானது சாப்பிட விரும்பும் போது அது இருக்காது. जो हम चाहते हैं तब खाने के लिए नहीं मिलेगी। அதுக்கும் ஜெபம் பண்ணுங்க. उसके लिए भी प्रार्थना कीजिए। நம்ம நல்லா தான் இருப்போம், பக்கத்துல இருக்கவங்க நம்மள அப்படி முறைப்பாங்க, हम अच्छा ही रहते, हमारे पड़ोसी हमें ऐसे घूरेंगे, அப்படி எல்லாம் எதிர்மறையாய் மாறும். अब ऐसे बहुत विरोधित काम रहेगी। கண்மலையாக கிறிஸ்துவிடத்துல வரும்போது, लेकिन चट्टान परमेश्वर के पास आने के समय पर எல்லாம் படிப்படியாய் மாறும். सब कुछ बदल जाएगी। அதனாலதான் நம்ம இப்படி எனக்கு ஆண்டவர் உணர்த்துனது John chapter 21 verses 15 to 19. जो मेरे को परमेश्वर ने बोला था वो யோவான் के पुस्तक 21 15 to 19 அது கொஞ்சம் படிப்போமா? நம்ம முடிச்சோம். யோவான் 21 का अध्याय 15 वचन से 19 वचन तक। அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். ये वचनों को आप लोग पढ़ेंगे तो पता लग जाएगा। திரும்ப நம்ம அவரை துக்கப்படுத்தும் போது, फिर से उन्हें दुख दिलाने के समय पर ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, परमेश्वर हमें देखकर उसे कहते हैं, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? तू मेरे से நீ प्रेम से என்னிடத்தில் அன்பாய் तू இருக்கிறாயா? मेरे से प्रेम से है क्या? அன்பா இருக்கிறவங்க எது சொன்னாலும் கேட்போம். प्रेम से रहेंगे तो क्या कहेंगे वो मानेंगे அன்பா नहीं। இருக்கிறவங்க எது சொன்னாலும் நம்புவோம். और जो प्रेम से रहते वो क्या कहते उसे भरोसा भी कर लेंगे। நானும் நீங்களும் ஆண்டவரிடத்துல இன்னும் அன்பு செலுத்துவோம். हम और आप परमेश्वर के पास और प्रेम जताएंगे। நீங்க தான் எங்க நம்பிக்கை, आप ही हमारे நீங்க गढ़ தான் हैं। எங்க அரண், और आप ही हमारे நீங்க गढ़ தான் हैं। எங்க நம்பத்தக்க உரியவர், நம்பிக்கைக்கு உரியவர். आप ही हमारे भरोसेमंद हैं। அப்படி நம்ம அறிக்கையிடுவோம். वैसे हम कबूल करेंगे। பிசாசு பயங்கரமானவர். शैतान बहुत भयंकर लोग है, भयंकर है। திடீர்னு என்ன ஆகும் தெரியுமா? நைட் அப்படி எனக்கு முழிப்பு தட்டும். जो अचानक मैं जाग जाती हूँ। அதுக்கப்புறம் சிந்தனையில और विचारों में சபிக்க சபிக்கிறதுக்காண்டி ஒண்ணு சொல்லும். அப்படி जो ऐसे श्रापित देने के लिए ऐसे बोलती थी, ஆண்டவர் சபி அப்படின்ட்டு जो परमेश्वर को அப்படி வந்து சிந்தையில வந்து अनटाइम नाइट அப்படி எழும்பிடுவேன், அப்படி எழும்பிடுவேன். ऐसे आधी रात में जाग जाती थी। ऐसे எனக்கும் எங்க அம்மாக்கும் தெரியும் நான் எவ்வளவு பயப்படுவேன்ட்டு. मुझे मेरे माँ को पता है कि मैं कितने डरती हूँ। கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வாஷ்ரூம் போது கூட ஹஸ்பண்ட கூட்டிட்டு தான் போகணும். मैं ऐसे बाथरूम जाने के लिए भी मेरे पति को அந்த உடனே இயேசுவின் நாமத்தினால உன்னை சபிக்கிறேன், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர் சொல்லும்போது அந்த सिचुएशन அப்படியே மறைஞ்சிரும். परमेश्वर के नाम से तुझे मैं शापित करती हूँ कर कहने से वो सारे परिस्थिति தெரியும் நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர்கள். शैतान को पता है कि तुम्हें आप और हम कितने विशेष लोग हैं। அதனால நம்மை தோற்றவர்களாய் காமிப்பான். इसीलिए हम हार गए वैसे நீ தோற்று போனவள், तू हार गई है, ஒண்ணுமே இல்ல, तेरे पास कुछ नहीं है, விரும்பத்தக்க पर्सनालिटी ஒன்று இல்ல, जो सुंदरता तेरे पास नहीं है, உன்னால பேச முடியாது, तू बात नहीं कर पाएगी, வாங்கிரு, திரும்ப வாங்கிரு, तू वापस ले लेना। தயவு செய்து அதை நம்பாதீங்க. वैसा कुछ भी मानिए, ஒரே விசுவாசத்தோடு இருங்க. एक ही विश्वास के साथ கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரே ஆராதீங்க. परमेश्वर है कि उन्हें ही उपासना कीजिए। வசனத்தினால சிந்தையை நிரப்புவோம். वचनों से हमारे विचारों को भरेंगे। அரணுக்கு இன்றைக்கே திரும்புவோம். और गढ़ को हमारे लिए आज ही हम நம்ம जाएंगे। எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் ஆண்டவர் மன்னிக்க हम வல்லவராய் कितने இருக்கிறார். बड़े गुनाह करेंगे तो भी परमेश्वर हमें क्षमा करते हैं। ரெட்டிப்பான நன்மையை கண்டிப்பா தருவார். 2 गुना आशीर्वाद को परमेश्वर எல்லாம் எழுதி
வச்சு ஜெபிங்க. सब कुछ लिख कर प्रार्थना அம்மா சொல்லுவாங்க कीजिए। எழுதி வச்சு ஜெபிக்கணும்ட்டு. हम माँ जी कहते हैं कि लिख कर प्रार्थना எழுதி करो, வச்சு ஜெபிங்க. लिख कर प्रार्थना करो। நடந்து முடிஞ்சோடனே டிக் பண்ணி ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க. उसे होते ही उसे टिक कर कर परमेश्वर को धन्यवाद करो। எல்லா விசுவாசத்தையும் கனம் பண்ண, एक सभी विश्वास को आदर करने के அவர் लिए, சொன்னபடி நடக்க கர்த்தர் தாமே உதவி उसे कहने செய்வார். के लिए परमेश्वर किया, इसलिए धन्यवाद करते எல்லா हैं। கனத்தை மகிமையும் அவர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். सभी आदर और महिमा को परमेश्वर एक ही को देते हैं। அவர் நாமம் ஓங்கி நிற்கட்டும். उसका नाम बड़ा होने दीजिए। கண்டிப்பாக பாரத தேசத்துக்காகவும் நம்ம வாலிபருக்காகவும் நித்தம் ஜெபிக்கணும். लगातार हम जरूर वो देश के लिए, हमारे जवान के लिए प्रार्थना करना है। நமக்கு தந்த நல்ல திருச்சபை, इसके बाद हमारे लिए दिया हुआ एक अच्छे कलिशा को, நம்ம போதகருக்காக हमारे पासमान के लिए கண்டிப்பா ஜெபித்து जरूर प्रार्थना करें। ஜெபத்துல அவரை தாங்கணும். उनके लिए प्रार्थना में हम सहायता करना है। அல்லேலூயா. அல்லேலூயா।